ஜெபித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. Praise with the name of the Lord. Hallelujah, Jesus. நாம் யாவரும் பயபக்தியோடு நம்முடைய கண்களை மூடுவோம், நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். தேவனுடைய வார்த்தையானது நம் மத்தியிலே பிரசங்கிக்கப்படுகிற வேளையில கர்த்தர் நமக்கு நல்ல சூழ்நிலை உருவாக்கி தருவாராக. இந்த உஷ்ணமானது குறைந்து நமக்கு ஒரு நல்லுணர்வை கர்த்தர் அளிக்கும்படிக்கு நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை தாழ்த்தும். Hallelujah, 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 hallelujah. Amen, Jesus. Hallelujah, hallelujah. நம்பிடுவாய், நம்பிடுவாய், யாவும் கை கூடிடும். நம்பிடுவாய், 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 யாவும் கை கூடிடும். நம்பிடுவாய். ஆமென். எல்லாவற்றையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார் என்று அவரை நாம் முழு இருதயத்தோடு நம்புவோம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த இயேசுவே, இந்த நல்ல மகத்தான உயிர்த்தெழுந்த நாளின் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. இதோ உம்முடைய சமூகத்தில் உம்முடைய மேஜையை சுற்றி பந்தி இருக்க வந்திருக்கிறோம். எங்களிடத்தில் அநேக தவறுகள் உண்டு, எங்களிடத்தில் அநேக தப்பிதங்கள் உண்டு. நாங்கள் குறைவுள்ள மனிதர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பரிபூர்ணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மகத்தான வாக்குத்தத்தம் உண்டு. என் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் உண்டு. நாங்கள் அந்த பூர்ண சர்க்குணத்தை முழுவதுமாக தரித்து கொள்ள மட்டுமாக ஆண்டவரே, நீர் எங்களை சீர்படுத்தவும் சரி செய்யவும் எங்களை வணையவும் உடைக்கவும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால நீர் எங்களை நிரப்பவும் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்துக்கு உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்த, உம்முடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை அளிப்பீராக. உம்முடைய இரக்கமுள்ள கரம் ஆண்டவரே இந்த ஜனங்களோடு கூட தங்கி இருக்கும்படிக்கு செபிக்கிறோம். வார்த்தையை திறக்கிற நேரத்தில் கர்த்தர் எங்களோடு பேசும். எங்களுக்கு மேலான நல்லுணர்வை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே வார்த்தையினால நிரப்பப்படட்டும். நாங்கள் மிக சரியான உபதேசத்தில் நின்று மிக சரியான ஜீவியத்தை ஜீவித்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் பெற்று தெய்வீக அன்பினால நிரப்பப்பட்டவர்களாக இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான, இந்த உலகத்தில் ஒரு முன்மாதிரியான கிறிஸ்தவர்களாக, உதாரத்துவம் உள்ள கிறிஸ்தவர்களாக ஆண்டவரே கிறிஸ்து இயேசு அவருடைய ஜீவனை கொண்டிருக்கிறவர்களாக அந்த ஜீவனை எங்களுடைய ஜீவியத்தில் வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர்களாக எங்களை நிறுத்தும்படிக்கு செபிக்கிறோம். தேவையாய் உள்ளவர்களுக்காக செபிக்கிறேன், பலவீனமாய் உள்ளவர்களுக்காக செபிக்கிறேன். தேவைகளை சந்தியும், பலவீனங்களை மாற்றும், பலத்தால் இடைக்கட்டும். இங்கிருந்து போகும்பொழுது எம்மாவுக்கு சென்றதான அந்த சீஷர்கள் அவர் நம்முடனே பேசும்போது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையோ என்று சொன்னது போல ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே கொழுந்து விட்டு எரிகிறதோடு அல்லாமல் ஆண்டவரே அந்த பரிசுத்தாவின் ஞான ஸ்நானமானது எங்கள் உள்ளத்திலே தங்கி நாங்கள் உம்முடைய மகத்தான பரிசுத்தாவை இருதயத்தில் அணைத்து கொண்டு ஜீவிக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். சகல காலத்திலும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமைகள் உமக்கே எடுக்கிறோம். என்றென்றைக்கும் ஜீவிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த வேளையில பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபங்களில் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம்
323வது பக்கம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8லிருந்து சில வேத வசனங்களை நாம் வாசிக்கலாம். 323வது பக்கத்தில் உள்ள 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8லிருந்து. நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அகந்த இச்சையோடு மாம்சத்துக்கேற்றபடி நடந்து விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிபட்டழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அனிதத்தின் பலனை அடைவார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் இலைச்சைகளுமாய் இருந்து உங்களோடு விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனையில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். விபச்சாரம் மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாய் இருக்கிற கண்களுடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள், செமையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அனிதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷன் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்ம உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டதாக. கடந்த வாரத்தில் முந்தின வாரத்தில் நாம் ஒரு செய்தியை கேட்டோம். கடந்த வாரத்தில் நமக்கு ஒரு சகோதரர் காலவேளையில் அவர் திடீரென்று வந்ததுனால அவர் பிரசங்கிக்கும்படியாக அவருடைய கரத்தில் இந்த போன வாரத்தை விட்டுவிட்டேன். அவருடைய தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போம். இன்றைய நாளில் நாம் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதிக்கு ஆதாரமாக டாக்ட்ரின் ஆஃப் பாலாம், பீலேயாமின் போதகம் என்ற இந்த காரியத்தை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த பீலேயாம் என்பவன் கிட்டத்தட்ட 2800 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மனிதன். 2800-2900 வருஷங்களுக்கு முன், இயேசு வந்து 2000 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 1500 வருடங்கள், 3500 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பீலேயாம் வாழ்ந்தார். ஆனால் இந்த பீலேயாம் அன்றைக்கு வாழ்ந்த மனுஷன், அவர் செய்ததான கிரியைகள் இந்த கடைசி நாட்களிலே அப்படியான காரியங்கள் வரும் என்று நமக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இது என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவம் அல்ல. அந்த சம்பவங்கள், அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இவைகள் நமக்கு திருஷ்டாந்தரங்களாக, மாதிரிகளாக, பேட்டர்ன்ஸ், இதை பார்த்துட்டு நாம் எவ்விதமான காரியங்கள் வரும்பொழுது நாம் நம்மை தேவனுடைய வார்த்தையின்படி சரியாக்கி கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் தேவன் நமக்கு இந்த காரியத்தை நமக்கு இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவர் சபை காலங்களிலே பீலேயாமின் போதகம் என்று ஒரு பகுதியை பேசியிருக்கிறார். இசபேலின் போதகம், நிக்கோலாய் மதஸ்தரின் போதகம், இவ்விதமாக சில போதனைகளை அவர் பிரசங்கித்திருக்கிறார். இதெல்லாம் என்ன என்பது இன்னைக்கு அதிலிருந்து தான் நாம் பார்ப்போம். முந்தின வாரத்தில் நான் பேசின ஒரு சில காரியங்களை அவ்விதமாக நான் கடந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். முதலாவது காரியம் என்னவென்றால், நாம் முந்தின வாரத்தில் பார்த்தது,
தேவன் தாமே மிக தெளிவாக இந்த பிலேயாம் இடத்துல சொன்னார், நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போக வேண்டாம், நான் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் தேவனுடைய வார்த்தையை மீறி, சரிங்களா, தன்னுடைய சுய புகழ்ச்சிக்காக, தனக்கு மோவாபியர் மத்தியிலே ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, மோவாபியர் கொடுத்ததான பொருளுக்காகவும் தேவனுடைய வார்த்தை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என்ன நினைச்சேனோ அதை தான் செய்வேன் என்ற மனநிலையோடு கூட இந்த பிலேயாம் போனார். சரிங்களா? பிலேயாமுடைய மனநிலை என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தை என்ன ஒன்னா சொல்லிட்டோம், ஐ நெவர் பாதர் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் இஸ் டாக்கிங். அவர் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என் இருதயத்தில் ஒரு தீர்மானம் இருக்குது, அதைத்தான் நான் செய்வேன். சரிங்களா? அவர் யார் தெரியுங்களா? அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் தாமே தேவனுடைய தீர்க்கதரிசி. தேவனை விசுவாசிக்கிற ஜனங்கள் கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு நீங்க நின்றே ஆகணும். நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு நிக்கலைன்னா அதற்கான உத்தரவை நீங்க தேவனுக்கு சொல்லி ஆகணும். அவர் உன்னை உங்க இடத்துல சொல்லி நீங்க அதை செய்யலைன்னா நிச்சயமா தேவன் உங்களை கேட்பார். அவர் என்னிடத்துல ஒன்றை சொல்லி நான் அதை செய்யலைன்னா நிச்சயமா தேவன் என்னை கேட்பார். சரிங்களா? ஸோ இந்த பிலேயாம் தேவன் விட்டாருங்களா? அவன் தீர்க்கதரிசி, தேவனே பேசல அவன் கூட. இந்த கடைசி நாட்களில் இந்த செய்தி தான் தீர்க்கதரிசி என்ன சொன்னாருங்க, கடைசி நாட்களில் தேவனுடைய சத்தம் இது, இந்த எண்ட் டைம்ல இதுதான் வாய்ஸ் ஆஃப் காட். இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி தான் கர்த்தருடைய சத்தமா இருக்குது. தேவன் நீங்கள் எவ்விதம் வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு போதிக்கிறார், உங்களோடு கூட பேசுகிறார். அவர் என்னன்னா சொல்லட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு மோவாப்பில் நான் பிரபலமா இருக்கணும், மோவாப்பில் நான் புகழ் வாய்ந்தவனா இருக்கணும், தேவனுடைய வார்த்தை என்ன சொன்னாலும் எனக்கு அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை, நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன், அப்படி என்ற ஒரு நினைவோடு கூட இந்த பிலேயாம் அங்கே போனான். அல்லேலூயா. ஸோ பாருங்க, முதல் விசை தேவன் சொல்லிட்டார் நீ போக வேண்டாம் என்று. அவனுடைய இருதயமானது ரெண்டாவது விசை வேற ஏதாச்சும் ஒரு ரெவலேஷன் கிடைக்குமா? ஒன்று செய்யாதுன்னா செய்யாது, அவ்வளோதான். அதுக்கு நாம் வேறு மாற்று வழிகளை நாம் கண்டுபிடிக்க கூடாது. சரிங்களா? இன்னைக்கு ஜனங்க என்ன பண்றோம்னா தேவனுடைய ஆராதனையை விட்டு விட்டு மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொண்டு போறாங்க. உண்மையிலே தேவன் இதை ஒத்துக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்வாரா, தேவன் சந்தோஷப்படுவாரா? அது சரியாது. ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை, நான் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டா அது வேற விஷயம், வேற வழியே இல்லை. ஆனால் நமக்கு ஆராதனை நாள் என்பது தேவனுக்காக கனத்தை கொடுக்க வேண்டிய நாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா முகமதியர்கள் அவங்க வெள்ளிக்கிழமையில் அவங்க எப்படி இருந்தாலும் அங்கே போய், அதாவது உண்மையாக முகமதியருடைய வழியை பின்பற்றுவாங்க. ஸோ நாம் இன்னைக்கு ஜீவனுள்ள ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கும் போது நாம் நிச்சயமாக தேவனுக்கு முதலாவது நாம் ஸ்தானத்தை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நாம் ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்றாங்க சொந்தக்காரு, அந்த ப்ரோக்ராமுக்கு நான் போகலைன்னா கோச்சிக்கு வாங்கினா தாராளமாக நான் சொல்லுவேன், நீங்கள் முதல்ல கோச்சிக்கங்க, நீ முதல்ல கோச்சிக்கோ, நீ கோச்சிக்கு நீ என் கூட பேசாமல் போயிட்டுனா ரொம்ப சந்தோஷம். தேவன் என்னிடத்துல கோபமானா நான் என்ன பண்ணுறேன்? தேவன் என்னிடத்துல மனஸ்தாபப்பட்ட சொல்லுது வேதம் என்ன சொல்லுது? அன்றைய மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எல்லா ப்ரோக்ராமும் சண்டே தாங்க வைப்பாங்க. நீ தேவனுடையது முக்கியமா, உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய நண்பர், உன்னுடைய அயல் வீட்டார், அக்கம் பக்கத்தினர் அவங்களுடைய ப்ரோக்ராம் முக்கியமா? நீங்க தான் டிசைட் பண்ணும். சரிங்களா? ஆமாங்க. ஸோ பாருங்க, லூப் போல நம்ம தேடக்கூடாது. அவங்க கோச்சிங்க தாராளமாக கோச்சின்னு போட்டங்க. நீங்க தேவனுக்காக நிற்கும் போது நிச்சயமா உங்களை அநேகர் உங்களை பிரிந்து போவாங்க. நீ தேவனுக்காக நின்னா பிரிந்து போவாங்க. நாம் எல்லாரோடுமே போயிட்டு நண்பர்களாக இருந்துங்கன்னு நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாதுங்க. தேவன் ஆபிரகாமை அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டு பிரிந்து வா என்று அழைத்தார். இன்னைக்கு உங்களையும் நீங்க ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததி என்று சொல்லியிருந்தால் எல்லாத்தையும் விட்டு பிரிந்து வரும்படி தான் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை அழைக்கிறது. ஸோ இப்போ இவர் ஏன் இந்த ரெண்டாவது விசையாக தேவனிடத்துல போய் அவர் திரும்ப கேட்கிறாருன்னா, அவர் ஒரு மனிதனுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறார், தேவனுடைய ஆளுகையின் கீழே இல்லை.
தேவனுடைய ஆளுகையின் கீழே பீலையாம் இருந்திருப்பான் என்றால் ஒரு விஷயம் அவர் சொன்ன பொழுது அவன் அதோடு நின்றிருப்பான். இவன் பாலாக் என்கிறதான அந்த ராஜாவுடைய தலைமையின் கீழே அவனுடைய ஹெட்ஷிப்ல இவன் போனதுனாலதான் இவர் திரும்பவுமா போய் தேவனுடைய வார்த்தைக்கு செகண்ட் டைம் பதில தேடுகிறார். அல்லேலூயா. சோ பாருங்க, அவர் என்னென்னவோ அவரை மயக்கும்படி என்னென்ன காரியங்களை செய்யறாருங்க. நீ வேற என்ன பாருங்க, ஏதாச்சும் நீங்க பண்ணுங்க, ஏதாச்சும் செய்யுங்க. சில பேர் சொல்ல எப்படியாச்சும் இதை முடிச்சு கொடுங்க. அந்த மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப இந்த பாலாக் என்கிறதான மோவாபியர் ராஜாவோடு தொடர்பு வச்சதே தப்பு. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு யோக்கு இருக்குது, ஒரு நுகம் இருக்கும்போது ஒரு கழுதைனா ஒரு கழுதை தான் கட்டணும், ஒரு எருமைனா ஒரு எருமை தான் கட்டணும், ஒரு பசுனா ஒரு பசு தான் கட்டணும். பசுவையும் எருமையும் கழுதையும் குதிரையும் மாத்தி கட்டவானுன்னு லேவியராகமத்துல பிரமாணங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்குது. நீங்க ஒரு விசுவாசியா இருந்தா நீ விசுவாசியோட தான் நீ ஐக்கியப்படணும். அல்லேலூயா. சோ இப்ப இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் தவறான கூட்டத்தாரோடு கூட போய் தொடர்பு வைக்கிறார், மோவாபியரோடு கூட போய் தொடர்பு வைக்கிறார். மோவாபியருடைய நீங்க அந்த லீனியேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வம்சாவழி மரபு வழி எடுத்து பார்த்தீங்கன்னா பிகினிங்கே தப்பு, துவக்கமே தப்பு. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பான ஒரு தகப்பனும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு சந்ததியை கொண்டு வந்தார்கள். தேவனுக்கு எவ்வளவு ஒரு அருவருப்பா இருந்திருக்கும் அது. அந்த மாதிரியான அருவருப்புனால்தான் அந்த ஊரியை அழிச்சாருங்க. அங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அதனாலதான் திருக்குறள் சொல்லுகிறார், ஒரு மனிதன் தண்ணியில விழுந்துட்டா முதல்ல அவனை தண்ணில இருந்து வெளியேடு, அதுக்கப்புறம் அவன் தண்ணியை குடிச்சிருப்பான் இல்லைங்களா, அவனுக்குள்ள இருக்கிற தண்ணியை வெளியேடுனார். நமக்கு ஒரு ஐயா ஒருத்தர் வந்தாருங்க. அவர் என்ன சொல்றா, ஒரு மனுஷன் ஆத்துல விட்டான்னா ஆத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் நீ வெளியே எடுத்துட்டு அவனை தூக்குவியா, இல்ல அவனை தூக்குவியா? அது நகைச்சுவையா தான் இருக்கும். ஆனா தீர்க்கதரிசி அப்படி சொல்லல. ஒரு மனிதன் தண்ணியில விழுந்துட்டான்னா முதல்ல அவனை அந்த ஆத்துல விழுந்துட்டான், ஆத்துல இருந்து அவனை தூக்கி எடு, அதன் பிறகு அவனுக்குள்ள ஆறு இருக்கும், அந்த ஆறை வெளியேடு. எகிப்துல இருந்து ஒரு மனிதன் வெளியே வந்தான்னா முதல்ல அவனை தேவன் எகிப்துல இருந்து வெளியே எடுத்தார், அவனுக்குள்ள எகிப்து இருந்தது, அதனாலதான் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போல. இனி நீங்க உலகத்துல இருந்து வந்தீங்கன்னா உலகத்துல இருந்து முதல்ல நீங்க வரணும், அதுக்கப்புறம் உங்கள்ல இருந்து உலகம் வெளியே போகணும். நீங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா, யாரெல்லாம் உலகத்துல இருந்து வந்துட்டீங்க, நான் வந்துட்டேங்க எல்லாரும் கை தூக்கிடுவோம். உனக்குள்ள இருந்து உலகம் வெளியே போயிடுச்சா? உனக்குள்ள இருந்து உலகம் வெளியே போலன்னா உன்னுடைய பிஹேவியர், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய பார்வை, உன்னுடைய பாவனை, உன்னுடைய நடந்து கொள்ளுகிற விதம், இதுவே நம்மளை யாரும் காட்டி கொடுத்துரும். ஆமா, கிறிஸ்துவ வாழ்க்கை சும்மா இல்ல. எப்படி ஒன்னா வாழ்ந்துன்னா கிறிஸ்துவன் சொல்றதெல்லாம் நம்மை நாமே அதை தேற்றிக் கொள்வது, அது கிடையாது கிறிஸ்துவ வாழ்க்கை. உனக்கு ஒரு மாரல் லா இருக்குது, சரிங்களா? உனக்கு ஒரு மாரல் லா இருக்குது, அந்த சட்டத்தின்படி தான் நீ வாழணும், அதன்படி தான் நீ ஜீவிக்கணும். எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல. எல்லாரும் போயிட்டு வாங்கலான்னு பார்த்தோன்னா எல்லாரும் போக மாட்டாங்க. தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட வித்து மட்டும் தான் போகும். நாம் என்ன விசுவாசிக்கிறோம், நான் அந்த முன்குறிக்கப்பட்ட வித்துன்னு. அந்த முன்குறிக்கப்பட்ட வித்தா இருக்கும்போது அதோடைய நேச்சர் நம்ம கிட்ட நிச்சயமா காணப்படும். இதுக்கு சொல்லுகிறார், ஒரு என்ன சொல்றது, ஒரு செம்மறி ஆட்டின இடத்துல போயிட்டு, நீ செம்மறி ஆடு எனக்கு கொஞ்சம் கம்பளியை கொடு, கொஞ்சம் ரோமத்தை கொடு, நீங்க கேட்க வேண்டியதே இல்லை. அதனுடைய சீசன்ல ஆட்டோமேட்டிக்கா அது வரும். முருங்கை மரத்தை வச்சுட்டு, முருங்கை மரமே எனக்கு கொஞ்சம் முருங்கை காய்களை கூட நீங்க கேட்க வேண்டியதில்லை, அது சீசன்ல அது கொலை தள்ளி கிளை உடைகிற வரைக்கும் கொலை தள்ளும். சோ நம்ம கிறிஸ்தவனாய் நீங்க உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்ககிட்ட ரொம்ப போராட வேண்டியதில்லை. நான் உண்மையான கிறிஸ்தவனா இருக்க வேண்டும் என்றால் நீங்க என்கிட்ட ரொம்ப போராட வேண்டியதில்லை. இவர் சும்மா பிரசங்கிக்கிறாரு, அதன்படி ஜீவிக்க மாட்டேன்றாரு, இவர் பேச்சு ஒரு மாதிரி இருக்குது, இவரு ஜீவியம் ஒரு மாதிரி இருக்குது, இவர் ஒன்னு சொல்றாரு அதுக்கு விரோதமா இவர் வாழுறாருன்னு உங்களுக்கு இந்த விதமான சந்தேகங்களும் நெருக்கடி இருக்கவே இருக்காது. நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனா இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ள அந்த காரியம் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அல்லேலூயா. உண்மையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான அந்த ரேஸ்ல இருக்கிறோம்.
அதனால தான் இதெல்லாம் நம்ம பேசுகிறேன். சரிங்களா? ஆமாங்க. ஸோ இப்போ இவன் ஒரு மனிதனுடைய கீழே இவன் இருக்கிறான். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, இவனுக்கு மனிதனிடத்துல இருந்துதான தகவல்கள், மனிதன் இவனுக்கு அநேக தகவல்களை கொடுக்குறான். இப்படி இருக்குது, அவங்க வராங்க, அவங்க போய் சீக மாடிச்சாங்க, அவங்க வந்துட்டு ஓக அடித்தாங்க, அவங்க எகிப்து அடித்தாங்க, எங்கள் ஊருக்கா போனாங்கன்னா எங்களையும் வாரி சுட்டிடுவாங்க, எங்களுக்கு வந்து பற்றாக்குறை வந்தோம், ரெசெஷன் வரும், இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. அல்லேலூயா. அதனால இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த பிலேயாம் ஒரு பயங்கரமான ஒரு டாக்டிஸை இவன் பண்ண ஆரம்பிக்கிறான். தேவன் இந்த ஜனங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒருபோது இந்த ஜனங்களை தேவன் சபிக்க மாட்டார். அப்ப இந்த ஜனங்களை தவறிழைக்க செய்தால் ஆட்டோமேட்டிக்கா இவங்களை என்ன பண்ணிக்குவாங்க, தேவனிடத்துல சாபத்தை வாங்கிக்குவாங்க. புரியுதா இல்லைங்களா? அதனால இவன் என்ன பண்ணான்னா, இதுதான் பிலேயாமுடைய போதகம். இந்த ஜனங்களை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒருபோதும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் விளக்கவே மாட்டார். ஆனா இந்த ஜனங்களை நாம் தவறிழைக்க செய்வோம் என்றால் நம்மையாக சாபிக்கணும், அவனே சாபத்தை வாங்கிக்குவான் என்று சொல்லி, அல்லேலூயா, இவன் என்ன பண்றான்னா மோவாபிய பெண்களுக்கு ஒரு டீச்சிங்கை பண்ணுகிறான். என்ன டீச்சிங் தெரியுங்களா? ஒரு பயங்கரமான டீச்சிங்கை பண்ணுகிறான். அது என்னவென்றால், அந்த இஸ்ரவேலர் நம்ம ஊர் வழியா வரும் பொழுது அந்த ஊர் பொண்ணுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்தில் இருந்தவங்க. அவங்க ரொம்ப பெரிய மாடர்னெல்லாம் இருக்க மாட்டாங்க, கர்லிங் ஹேர்லாம் வைக்க மாட்டாங்க, மை பூச மாட்டாங்க, அவங்க வந்து ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட மாட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப இறங்கின ஜாக்கெட்டுகளை போட மாட்டாங்க, அவங்க ரொம்ப சின்ன கை ஜாக்கெட்டு ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட மாட்டாங்க, அவங்க உடுத்தும் பொழுது அவங்களுடைய அங்கங்கள்லாம் வெளியில தெரிய மாதிரியான ஆடைகளை அவங்க போட மாட்டாங்க. இன்னைக்கு அதுதான் அந்த காலம். தீர்க்கதரிசி பார்த்ததான 7 தரிசனங்கள்ல என்ன சொன்னாருங்க, பெண்களுடைய ஒழுக்கம் நீதி நெறிமுறைகள் கெட்டு போயிருப்பதை பார்த்தார். சரிங்களா? பெண்களுடைய நீதி நெறிகள் கெட்டு போவதை பார்த்தார். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான், ஒரு கார் ஒன்று, ஒரு ரெனால்ட் நிசான் ஒரு காரு, அந்த காருக்கு ஒரு பெண் வந்து நிக்குது, பயங்கரமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு. ஒரு லுங்கிக்கு ஒரு பெண் வருது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. பெண்ணுக்கும் லுங்கிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஒரு சேருக்கு ஒரு பெண் வந்து கால் மேலே காலை போட்டுன்னு உட்காருது. எல்லாத்தையுமே பெண்ணை வச்சு தான் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். ஆம்பளைங்க உபயோகிக்கிறதே பெண்ணு தான். ஆண்கள் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், பெண் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்டே இருக்காது. உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்குதான்னு ஒரு லேடி வந்து கேட்குது. அந்த காலத்தில் பேஸ்டில் உப்பும் கறியை வச்சு அப்பே வளர்க்குனாங்க. இவனுங்க தான் இதை ஸ்வீட்டை கொண்டு வந்தானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான நிறைய காரியங்கள் பெண்ணை வச்சு தான் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்க, இவர்கள் தவறான வழிக்கு போகிறாங்க. இந்த ஒரு காரியங்களை தான் இப்பொழுது இந்த பாலாக் இவன் வந்துட்டு பிலேயாமுக்கு சொல்லி, பிலேயாம் என்ன பண்றான்னா இதை மோவாபிய பெண்களுக்கு டீச் பண்றான். அல்லேலூயா. நீங்களே தானாக முன் வந்து அவர்களை வசியம் செய்யுங்கள், ரொம்ப ஆடைகளை இறக்கி போடுங்க, கையெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்லீவ்லெஸ் போடுங்க, நல்லா உங்களுடைய பாடி தெரிகிற மாதிரி, உங்களுடைய தொடை தெரிகிற மாதிரி லெகின்ஸை போட்டு நல்லா உங்களுடைய சரீர அமைப்பை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணா இச்சை வருமா வராதா? ஆம்பளைனா இச்சை வரும். சரிங்களா? வராமலாம் இருக்காது. நாம் வந்து என்ன சொல்றது, நான் அந்த மற்ற மதங்களில் சொல்றாங்க பாருங்க, நான் வந்துட்டு முக்தி அடைகிறேன், நீ தெய்வீக அன்பு பெறும் பரலோகத்துக்கு போகும்போது தான் நீ சிஸ்டர்ஸை வந்து நீ ஹக் பண்ணும்போது உனக்கு பாலின சுரப்பிகள் இருக்காது. நமக்கு எல்லா மெசேஜ் வந்துருச்சு. சரிங்களா? அதற்கு சொல்ற, ஒரு ஸ்திரீ கிட்ட 5 நிமிஷம் மேல பேசாத சொன்னாரா இல்லைங்களா? ஒய் அன்வான்ட்லி நம்ம அவங்க கூட பேச வேண்டியது இருக்கு. தேவையில்லை சொல்ல, ஒரு ஸ்திரீ கிட்ட 5 நிமிஷம் மேல பேசாத. நிறைய பிரச்சனைகளை தவிர்த்துடலாம். அல்லேலூயா. அதனால பாருங்க, இப்ப இவன் என்ன பண்றான்னா அவர்களை வந்துட்டு தவறான காரியத்தை அவங்களுக்கு போதிக்கிறான். நீங்களே போய் முன்னே போய் நீங்க இந்த மாதிரி செய்யுங்க,
நாம் வந்து அவர்களை வந்து தவறிழைக்க செய்வோம். இதுதான் பீலையாமின் போதகம். உன்னை நேரா எதிர்க்காம உன்னை தவறிழைக்க செய்து என்ன பண்ணாங்கன்னா, சில பிளேயர் வந்து பயங்கரமாக அடிப்பாங்க, அவுட் ஆக மாட்டான். அவன் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக ஒரு ஷாட் அடிப்பான். ஒரு ஆஃபில் போட்டால் அவன் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஆஃப்லேயே போட்டு 3 ஃபீல்டர் நிறுத்துவாங்க. அவரே மிஸ்டேக் பண்ணி அவுட் ஆகிடுவார். இதுதான் வந்து இப்படி தான் வந்து ஒரு கேமை செய்வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, அவனை வந்து தவறிழைக்க செய்ய அவனை வெறுப்பேற்றும் போது அவன் அடிப்பான். ஃபுட்பாலில் அப்படியே பாலை ஹெட் பண்ணும்போது ஒரு அழுத்துவான், உடனே கார்டு எடுத்து காட்டுவாங்க. ரொனால்டோ ஆடும்போது, மரடோனா ஆடும்போதெல்லாம் கூடவே ஒரு 4 பேர் சுற்றினே இருப்பானுங்க. அவங்ககிட்ட பாலே வரலாம் கூட, ஏன்னா அவனை வெளியே அனுப்பிடணும். வெளியே அனுப்பிட்டோம்னா அவன் இல்லைன்னா இவங்களுக்கு ஈஸி ஆகிடும். ஸோ அவனை தவறிழைக்க செய்வதற்காக இதைத்தான் இந்த பீலையாம் செஞ்சான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் விக்கிரக வழிபாடு ஒரு விபச்சாரமாய் காணப்பட்டது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த விக்கிரகங்களுக்கு முன்பே படைக்கப்பட்ட ஆகாரத்தினை சாப்பிடும்படிக்கு இவ்விதமான காரியங்களை அவன் செய்யறான். அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட நபர்களை குறித்து தான் இந்த பேதுரு இங்க பேசுகிறாருங்க. என்ன பேசுறாருன்னா, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, இவர்களோ பாத்தீங்களா எப்படி எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. அடுத்த வசனம் பாத்தீங்களா, ஒரு நாள் அன்னைக்கு வாழ அந்த நாள் இன்பமா இருந்தா போதும். ஒரு உண்மையான விசுவாசி அவன் மரணத்துக்கு பிறகு நித்திய வாழ்க்கைக்கு போகிறான். ஒரு இழக்கப்படுகிற ஆத்மா பாதாளத்துக்கு போதா, அது நித்தியம் கிடையாதுங்க. ஆனா சதா காலம் எவர் லாஸ்டிங் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு நாள் வேணா எவ்வளோ நாள் இருக்கும், ஒரு முடிவு இருக்குது. ஒரு 10,000 வருஷம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எப்படிங்க ஒரு 10,000 வருஷம் ஒரு ஆத்மா இவ்வளோ ஒரு பொல்லாப்புல இருக்கும்? எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். அப்ப சொல்றாருங்க, இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று நீ கரைகளும் இலைச்சைகளுமாய் இருந்து விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாய் இருக்கிற இன்னொரு வசனம் வாசிப்போம். ரெவலேஷன் சாப்டர் 2, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா கர்த்தர் சொல்றாருங்க. எப்போ நடந்ததுங்க? 1500 வருஷங்களுக்கு முன்பாக நடந்தது. யோவான் இதை பத்மதீவுல பார்க்கிறார். அந்த பத்மதீவு தரிசனத்தில் சொல்லப்படுது, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேர் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை. இவன் தான் என்ன பண்ணான், ராஜாக்கு ஐடியா கொடுக்குறான். ராஜா இந்த எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துடு, நான் நேரடியா போயிட்டு அவனை சபிக்க முடியாது. ஆனா நான் ஒண்ணு பண்றேன், உங்க ஊர்ல இருக்கிறதான நல்லா சியர்ஸ் கேர்ள்ஸ் 4 அச்சா குதிக்கிறாங்க பாருங்க, 6 அச்சா குதிக்கிறாங்க சியர்ஸ் கேர்ள்ஸ். இந்த மாதிரியான சியர்ஸ் கேர்ள்ஸ் ஒரு 1000 பேரை கூட்டுவாங்க. நான் நல்லா டீச் பண்றேன். அவங்கள ரொம்ப மாடர்னா நம்ம அவங்கள ஆக்கலாம். அவங்கள சும்மா பாளையம் இவங்க போகும்போது குறுக்கா மறுக்கா அப்படியே போயிட்டு வர மாதிரி ஒரு இடத்த பண்ணலாம். அவன் அப்படியே பண்ணுவான், அவன் அப்படியே பார்ப்பான், ஏதோ பார்க்காத பார்த்த மாதிரி பார்ப்பான், அவன் அப்படியே உள்ள மெல்ட் ஆவான்.
ஏன்னா அவங்க ஊர் பொம்பளைங்க என்னது சேர மாரிச்சு ஒரு நாளைக்கெல்லாம் மண்ணில் வேலை செஞ்சுது, அதுங்க அப்படியே எலும்பும் தோலுமா அப்படியே பலவீனமா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரியான பெண்களை பார்க்கும்போது அவனுக்கு என்ன ஆகும், அவனுக்கு ஒரு விதமான ஒரு பிசிக்கலான ஒரு ஒரு இச்சைய ஒரு ஒரு சபலத்தை உண்டாக்கி அவனை தேவனே சபிக்கும்படி நம்ம செய்வோம். பாத்தீங்களா? இதுதான் என்னதுங்க, த டாக்ட்ரின் ஆஃப் பாலாம், பீலையாமுடைய போதகம். இதுதான் பவுல் இதுதான் பேதுரு எழுதுறாருங்க. இவர்கள் தான் இந்த கடைசி நாட்களே இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. கள்ள போதர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை மாற்றி போதிக்கிறாங்க. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு பலன் இருக்குதுங்க. அந்த பலனை விட்டு விட்டு குறுக்கு வழியில பலன் அடைய இவங்க தேவனுடைய வார்த்தையை மேனிபுலேட் பண்ண விரும்புறாங்க. அவர்கள் விரும்பின விதத்துல தேவனுடைய வார்த்தையை கையாள விரும்புகிறார்கள். அல்லேலூயா. ஆமாங்க. ஏதோ தங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் உதவினால தேவனுடைய வார்த்தையை ட்விஸ்ட் பண்ண விரும்புறாங்க. புரியுதுங்களா? ஆமாங்க. பாருங்க, அவர்கள் இவ்வளவுக்கா என்னன்னா அவங்க தங்களை கிறிஸ்தவர்னு வேற அழைச்சி கொள்றாங்க. ஆனா அவங்களால ஸ்டேபிளா நிக்க முடியாது. பவுல் பேதுரு எழுதுறாருங்க, அவங்களால என்ன நிக்க முடியாது? இந்த மாதிரியான மக்களால ஸ்டேபிளா நிக்கவே முடியாது. ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா அவ்வளவுதான். ஆனா உண்மையான விசுவாசி அவன் நெருக்கடிய சோதனைகளை கடந்து போகும்போது சொல்றாருங்க, ஒரு மரம் எவ்வளவு கடுமையான புயல் அது சிக்கும் போது அப்படியே ஆடும். மரத்தை பார்த்தீங்களா, நல்லா காத்தடிக்கும் போது பனை மரம் தலை விரிச்சு ஆடும், அப்படியே ஆடும், கீழே விடும் மாதிரி அப்படியே எப்படி சுத்தி 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 ஆடும். சொல்றாருங்க, அவ்விதமா ஆடும்பொழுது தான் அது மண்ணெல்லாம் தளர்த்து வேறு உள்ள போதான். உங்களுக்கு நெருக்கடிகளும் சோதனைகளும் வரும்போது தான் நீங்க இன்னுமா கிறிஸ்துவுக்குள்ள வேறு உண்ற முடியும். நீங்க எப்படிதான் வேறு உண்றது? தேவனே உங்களை ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக, உங்களை திடமாக்குறதுக்காக சில பலவீனத்தை தூக்கி போடுவாரு. அவர் நல்ல தேவன். அவர் ஒருபோதும் தீமைக்கு தேவன் அல்ல. ஆனா நீங்க சாதாரண உலகத்து மக்களை போல இருக்கக்கூடாது என்பதற்காக உங்களை திடமாக, ஸ்ட்ராங்காக, வலிமையாக மாற்றத்தக்கதாக அவரே சிலதை அலோவ் பண்றாரு. ஆமாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலதான் அவரே ஒபீடியன்ஸை கற்றுக்கொண்டார்னுக்குது. சிலதெல்லாம் வந்தாதான், அதான் உலகத்துல சொல்றாங்க, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும். போதிக்கும் போது சில விஷயம் புரியாது, ஆனா பாதிக்கப்படும் போது புரியும். போதிக்கும் போது சரியான ஆளுப்பா, பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, சகோதரன் யாரா இருந்தாலும் போதிக்கும் போது புரியாது. ஆனா பாதிப்பு வரும்போது தான் நம்ம ஏன் இந்த மிஸ்டேக்கை செஞ்சோம், இந்த மிஸ்டேக் தான் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு. பாருங்க, பிலேயாம் தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். அவருடைய வாழ்க்கையில அவனால நிற்க முடியல. அங்க பவுல் பேதுரு என்ன எழுதுறாரு பாருங்க. இன்னும் அந்த வசனம் ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. அதாவது 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 17, இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்கள். மேகத்துல மேகம்னால என்ன இருக்கும், அதுல தண்ணி இருக்கும். மேகம் வருதே தண்ணி தான். சில பாசிங் கிளவுட்ஸ் இருக்குது, அதுல எந்த யூஸுமே கிடையாது. தெரியுங்களா? அப்படியே போயிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் யாருங்க? இவங்கெல்லாம் சும்மா ஜஸ்ட் பாசிங் கிளவுட்ஸ். காற்றில் அடியுண்டு ஓடுகிறதான மேகங்கள். மேகத்துல தாங்க, மேகத்தின் மூலமா தாங்க தண்ணி வருது. தண்ணி வரும்போது தான் விளைச்சலை கொண்டு வருது. அது ஒரு பலனை கொண்டு வருது. ஆனா இவங்க எப்படிப்பட்ட ஆட்களா? ஜஸ்ட் பாசிங் கிளவுட்ஸ், அடியுண்டு ஓடுகிறதான, என்ன சொல்லுங்க அது, சுழல் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகங்களா இருக்கிறார்கள். ஆனா பாருங்க, மேகம் கலைஞ்சிச்சுன்னா என்ன வருங்க? வெளிச்சம் வரும். ஆனா அடுத்தது என்ன எழுதுறாருங்க, இவர்கள் பாத்தீங்களா, மேகம்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்குங்க? வானம் ப்ளூவா இருக்கும், வெளிச்சமா இருக்குங்க. ஆனா இவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா, என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டுக்குது. அல்லேலூயா. அன்பான சகோதரி சகோதரிய, நாம் எல்லாரும் இந்த வார்த்தைக்காக பிடிக்கப்பட்டோம். 800 கோடி மேல இன்னைக்கு ஜனங்க இருக்கிறாங்க. இவ்வளோ பேரை தள்ளி
தேவன் உங்கள் ஒருவரை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு மகத்தான நோக்கம் உண்டு. ரொம்ப அழகான ஆட்கள்லாங்கிறாங்க, ரொம்ப கலரா, நம்மலாம் பார்த்தீங்கன்னா பாடியெல்லாம் ஷேப்பே இல்லாமல் இருக்குது. அப்படியே வந்தாங்கன்னா பக்கா ஷேப்பில் இருக்குது பாடியெல்லாம். அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச்சாக இருக்கிறாங்க, நல்லா வந்து ஸ்லிம்மாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னது 12 பேக்ஸு 6 பேக்ஸு 8 பேக்ஸு 12 பேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களெல்லாம் தேவன் எடுக்கலை. அரிசி மூட்டை மாதிரி இருக்கிற, வா நீ வா, என்ன சொன்னங்க, நீ வா, நீ தான் கழுத மாதிரி இருக்கிற, வா நீ கத்து. பார்த்தீங்களா, தேவன் எளிமையில மறைந்திருந்து அவருக்கு. அதனால தான் இந்த செய்தி எளிமையான மக்கள் தான் இதை புரிஞ்சுக்குவாங்க. அப்படியே இருக்கிறதா பேசுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்கள் தான் தேவன் இன்னைக்கு தேவை. ஆமாம், அவர் பெரிய ஞானியும் கல்விமான. மோசஸ் எவ்வளோ படிச்சிருந்தாருங்க. மோசஸ் மக்காயிட்டாருங்க. அவர் 40 வருஷம் ஆடு மேய்ச்சி ஃபுல்லாக அவருக்கு தெரிஞ்ச பேச்சு என்னன்னா, ஆடு, புல், தண்ணி, சாயங்காலமான ஆடை கட்டுறது, இதே தான் பேச்சு மோசஸ்க்கு. அவர் இப்போ அந்த பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசினார் பார்த்தீங்களா, அசம்பிளி, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, இதெல்லாம் அவர் மறந்துச்சிங்க. தேர்தல் இதெல்லாம் மறந்துட்டார். ஏன்னா அப்போ அவர் என்ன வந்தாருங்க, பெரிய ஆர்மி, ஐநா சபை, யுனைடெட் நேஷன், இதெல்லாம் மறந்து, நியூயார்க், இதெல்லாம் மறந்துட்டாரு. இப்போ பேச்சு மாறிடுச்சிங்க. ஆடு சனப்படுது, ஆடுக்கு வந்துட்டு புல் வேணும், ஆட்டுக்கு வந்து எள்ளு புண்ணாக்கு வைக்கணும், இதைத்தான் பேசுகிறாருங்க. புரியுதுங்களா? அவ்வளோ பேசும்போது அப்பா அழைக்கல, என்னால் பேச முடியாது, ஆரோனை யூஸ் பண்ணிக்கன்றாரு. ஆரோனே தேவையில்லை, நீ தான் தேவை. நான் உன்னை தான் என் சிந்தையில கொண்டிருந்தேன். நீ எவ்வளோ பேசுகிற, நீ எவ்வளோ நல்லா உச்சரிக்கிறெல்லாம். நம்ம உச்சரிக்கும் போது தான் வீட்டிலலாம் கேலி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இப்படி உச்சரிப்போன்னு தேவனுக்கு தெரியும். நம்மளை தான் எடுக்கிறார். தேவன் நம்மை நகைக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஸோ பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் கீழ்ப்படியாத ஒரு ஆளாக இருந்து அவன் தனக்கு தேவன் அளித்ததான அந்த மகத்தான வரத்தை மார்க்கெட் பண்ணுறான். இன்னைக்கு டினாமினேஷன் வேர்ல்டில் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? சபை ஸ்தாபன உலகத்தில் தேவன் தனக்கு அளித்ததான வரங்களை மார்க்கெட்டிங். இந்த சபைக்கு போனால் நீ வந்துட்டு பரலோகம் போயிடலாம், அந்த சபை இப்படி தான் இருக்குது. அவர் ஆலன் பால் சொல்கிறார். அந்த 2020 கொரோனா வந்தது பாருங்க, என்ன சர்ச்சு, அவங்க சர்ச்சு பேர்னாங்க ஆசீர்வாத சபைக்காக குறிக்கப்பட்டவர்களுக்கு. அதாவது இவங்க டிவி பார்க்குறவங்களுக்கு தேவன் வந்து குறிச்சிக்கிறாராம். எதில் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போடுறத தெரியாதுங்க. இவங்களுக்கும் பீலையாமாச்சும் தேவனோடு பேசினாரு. இவங்களுக்கு தேவனுடைய சத்தத்தையே கேட்டதில்லை. ஏன்னா தேவனுடைய சத்தம்லாம் இவங்க பாருங்க, ஆசீர்வாத சபைக்கு குறிக்கப்பட்டவங்களாம். அவர் ரத்தத்தினால முன் குறிக்கப்பட்டவங்களாம். இவரு சர்ச்சுக்கு வரவங்கள தேவன் முன் குறிச்சிட்டாராம். எவ்வளோ ஒரு ஏமாற்று யுக்தியை இவங்கெல்லாம் கடைபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுக்கு இருக்கிறதான தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவங்க அந்த வரங்களை மார்க்கெட்டிங், வியாபாரமாக்குகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, அநீதத்தின் கூலியை விரும்புகிறார்கள். அநீதத்தின் கூலி. பாருங்க, காயினுக்கும் ஆபேல் இந்த அப்படியே நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த வசனத்தை சொல்கிறாருங்க. அப்படியே கடைசியில் அந்த முடிக்கும் போது, நாய் தன் கக்கினதை தின்னோன்னு பார்த்தீங்களா? கடைசியில் அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, அவன் எதை விட்டு வந்தானோ அதுலேயே போயிடுறான். அவன் எதுலேருந்து வந்தானோ அதுக்கே திரும்பிடுறான். பாருங்க, தேவன் தாமே ஆபேலுக்கு ஒரு சரியான பலியை காண்பித்தார். இந்த பலியை தான் தேவன் வந்து அங்கீகரிக்கிறார். உண்மையில அடுத்தது காயின் பலி செலுத்தும் போது என்ன பண்ணியிருக்கணும்? தேவன் எதை ஆபேலுக்கு அங்கீகரிச்சாரோ அதை தான் அவன் செஞ்சிருக்கணும். இப்போ நானும் என் பிரதரும் தேவனுக்கு ஒன்று கொண்டு வரோம். நான் ஒன்று கொண்டு வரேன், அவர் ஒன்று கொண்டு வர்றார். நான் கொண்டு வந்ததை தேவன் என்ன பண்ணல, நிராகரிச்சிட்டார். அவர் கொண்டு வந்து தேவன் ஏற்றுக்கினார். நான் உடனே என்ன பண்ணேன், ஈகோ பார்க்காம நம்ம ஃபஸ்ட்டு தப்பாக எடுத்துன்னு வந்துட்டோம். ஆனால் அவரு பண்ணதை தேவன் எடுத்துனார்ல,
நான் காயனும் போயிட்டு ஒரு ஆடை எத்தனை வந்தான்னா பிரச்சனையே முடிஞ்சுது. எந்த எடுக்கல, இவருத எடுத்துட்டாரு. என்ன இவருன்னா அவ்வளோ பெரிய உத்தமரா, அவ்வளோ பெரிய பரிசுத்தரா அப்படின்னு சொல்லிட்டு சொந்த தம்பியே போட்டு தள்ளிட்டான். பார்த்தீங்களா? இவங்க எல்லாமே காயினுடைய பிழையாமுடைய கும்பல் தான் இன்னைக்கு சபை ஸ்தாபனங்கள்ல உலகத்தில் இருக்குதுங்க. பாருங்க, அவன் ஆபேலிடமிருந்து ஒன்றை கற்றுக்கொள்வதில் அவனுக்கு விருப்பமே இல்லை. அல்லேலூயா. ஸோ இதுதான் பாலாமுடைய காயினுடைய இந்த பிழையாக இருக்கிறது. இந்த காரியத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ இப்போ நாம இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம கடந்து போவோம், இன்னும் சீக்கிரமா முடிக்கலாம். பிழையாம் தேவனை விட பணத்தை அதிக நேசிச்சான். இஸ்ரவேலரை சபிக்க முடியாது என்று அறிந்து கொண்ட பிழையாம் பாலாக்கிடம், நான் உனக்கு ஒரு நல்ல யோசனையை சொல்றேன், அவர்களை தேவன் சபிக்கவே மாட்டார், அவர்கள் இவ்வழியாய் தான் கடந்து போவாங்க. ஏன்னா தேவன் அவங்களுக்கான ரூட்டை வச்சிருக்கிறார். தேவன் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டார் அவங்க மோவாபை தான் கடந்து போகணும்னு. இது எல்லாமே தேவனுடைய ரூட் திட்டம் தான். நான் இல்லை, யார் வந்தாலும் சபிக்க முடியாது. உங்களெல்லாம் யாருமே சபிக்க முடியாதுங்க. இன்னைக்கு சபைகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாஸ்டரு அந்த விசுவாசி பிடிக்கலாம் சபிச்சிடுறாரு. உங்களை யாருமே சபிக்க முடியாது. சரிங்களா? நாளைக்கு நீங்க எனக்கு விரோதமா என்ன பண்ணிட்டு போனீங்கன்னா கூட உங்களை நான் சபிக்கவே முடியாது. நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். நான் சபிக்கிறேன்னா நான் அறியாமையில் இருக்கிறேன். ஆனால் நீங்க செய்தது தவறா இருக்கும் என்றால் அதற்குரிய கடிந்து கொள்ளுதலை நீங்க நிச்சயமா பெறுவீங்க. சாபம் வேற, கரெக்ஷன் வேற. புரியுதுங்களா? இன்னைக்கு சபைகள் என்ன பண்றாங்கன்னா, விசுவாசி புள்ள அவன் சாபம், அவன் வித்து இல்லை அப்படியெல்லாம் சொல்றாங்க. அது உண்மை இல்லை. ஒருவேளை நான் சரியா இல்லாம நீங்க சரியா இருந்து நீங்க போயிடுறீங்கன்னா தேவன் என்னை கடிந்து கொண்டு என்னை திருத்துவார். நான் சரியா இருந்து நீங்க சரியா இல்லாம நீங்க போயிட்டீங்கன்னா தேவன் உங்களை கடிந்து கொண்டு திருத்துவார். நீங்க என்னையும் நான் உங்களையும் சபிக்கவே முடியாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியன்னா மனவாட்டியை எப்படிங்க அவரால் சபிக்க முடியும்? அல்லேலூயா. ஆமா. ஸோ இப்போ அவன் சொல்லிட்டான், இது கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியாது, தேவன் இப்படிதான் வழி நடத்துவாரு, அவங்க நிச்சயமா இந்த வழியை தான் போவாங்க. 1000 பிழையம் வந்தாலும், 1000 காயின் வந்தாலும், 1000 ஸ்தாபன போதகர்கள் வந்தாலும் தேவனுடைய மனவாட்டியை தடுக்கவே முடியாது. அவ கடந்து போயினே இருப்பா. காட்டாத்து வெள்ளத்துக்கு யாருங்க அணை போட முடியும்? யாரும் போட முடியாது. எதுவாக இருந்தாலும் அடிச்சு தூக்கி தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அது இப்போ மோவாபியர் இப்போ என்ன பண்ணனா சொல்றான், இவங்க போக முடியாது. ஒரு பக்கம் கிளியர் ஆகுது, இவங்க இப்படி தான் போவாங்க, இவங்களை தடுக்க முடியாது. ஆனா நீ அவர்களை விருந்துண்ண அழைப்பாயானால், சரியா? நம்ம கோயில்ல ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். அந்த கோயில்ல நம்முடைய பாகால் பேயோருக்கு ஒரு பெரிய பண்டிகை கொண்டாடுவது வழக்கம். பாகால் பேயோர் என்பது பேரை பாருங்க, பேயோர், பாகால் பேயோர், பால், இங்கிலீஷ்ல பால். அந்த பாகால் பேயோருக்கு ஒரு படையில போட்டு வருஷமான திருவிழா பண்ணுவோம். அந்த திருவிழாவுக்கு எல்லாரையும், அப்பா இப்படி தானே போறீங்க, ஒரு டின்னர் சாப்பிட்டு போங்கப்பா, இங்க நாங்க தெருக்கூத்து நடத்துவாங்கல்ல இந்த கோயில் திருவிழாவில், சும்மா கலந்துட்டு போங்க, ஒரு நாள் நீங்க ஸ்டே பண்ணிட்டு போங்கன்ட்டு எங்களோட ஐக்கியம் பண்ணிட்டு போங்கன்னு நீ அவங்கள கூப்பிடு. அப்படி அவங்க வரும்போது நம்ம வழிக்கு இழுத்துடலாம் அப்படின்னு தங்கள் தெய்வமாகிய பாகால் பேயோருக்கு ஒரு பெரிய பண்டிகை கொண்டாடுறது அவங்களுக்கு வழக்கமாக இருந்தது. அது அந்த தேவர்களை வணங்குவதற்கான ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையில் பீலையாம் யோசனை கொடுக்குறான், இதை நீ கரெக்டா செஞ்சினா நீ சபிக்கவே வான. தேவனுடைய பிள்ளைகள் தவறு செய்தா நிச்சயமா தேவன் அவங்கள தண்டிப்பார். ஏன்னா உங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. நீங்க நியாய தீர்ப்புல நிக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு இங்க தண்டனை கிடையாது. உங்களுக்கு நியாய தீர்ப்பே இல்லைனால அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நீ எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணா கண்டிப்பா உன்னை திருத்துவார். நான் எதனா பண்ணா என் காலை உடைப்பார், எனக்கு தெரியும் அது. சரிங்களா? ஆமா, தேவனுடைய திட்டத்தை யாரால மாற்ற முடியாது. அதனால அவன் என்ன பண்றான்னா, இஸ்ரவேலரை விருந்துக்கு அழைக்கிறான். இஸ்ரவேல் வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் எல்லாரும் எழுந்து போறாங்க. அங்கே போன பொழுது
ரொம்ப சௌந்தரியவதிகளான லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க, இங்கே கொஞ்சம் தடவிக்கிறாங்க, கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு கீழே ஐலைனர், அதுக்கப்புறம் என்னதுங்க லிப் லைனர், ஆயில் பேஸ், ஃபவுண்டேஷனா உண்மையில என்ன ஃபவுண்டேஷன் தெரியல. அந்த என்னது லிப்ஸ்டிக் மாதிரியே தெரியாது, ஆயில் பேஸ்டா இருக்குது. அது பார்க்கும்போது ஒரு கவர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் போட்டுன்னா அங்கே பெண்கள் பயங்கரமா இருக்கிறாங்க. இவங்க இத்தனை நாள் அடிமைத்தனத்துலேருந்து வந்து அப்படியே பார்க்குறான், நான் பயங்கரமாக இருக்கிறாங்களா இந்த பெண்கள். பார்த்தீங்களா, அவனுக்கு பரீட்சை, அது டெம்டேஷன். எல்லாமே தீர்க்கதரிசி தாங்க பேசுகிறாரு, என்னுடைய சொந்த பேச்சு எதுவுமே இல்லை. இங்கே ஆண்களும் பெண்களும் வாலிப பிள்ளைங்க இருக்கிறதுனால நான் இதை இன்னும் இறங்கி பேசலை. வெறும் மேரேஜ் ஆனவங்க முதிர்ந்தவங்க மட்டும் இருந்தீங்கன்னா இதை நான் இன்னும் இறங்கி பேசுவேன். ஆனால் உங்களுக்கு சொன்னாலே ஓரளவுக்கு புரிஞ்சிடும் இதுதான் நடந்தது. தப்பான காரியம் அங்கே நடந்ததுனால அவங்க பாருங்க, அதாவது அந்த பீலையாமுடைய போதனை என்ன. அதனால தான் இன்னைக்கு உலகத்தான் வந்து உன்னை கவர்ச்சியாக இழுப்பான். நீ வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வா ஒரு சினிமாவுக்கு போகலான்னு கூப்பிடுவான். ஒன்றுமே தவறாக தெரியாது, வேற யாரும் இல்லை, அவளுக்குள்ள பீலையாமுடைய ஆவி. புரியுதா? பீலையாமுடைய ஆவி தான் உன்னை கூப்பிடுது. வா நம்ம போகலாம், வா சும்மா வா பப்புக்கு வா. நீயா குடிக்கிற? நான் குடிக்கிறேன், சும்மா ஒரு கோக்கை குடி, ஒரு தம்ஸ்அப்பை குடி. நம்ம உடனே உள்ளே போயிட்டு நிற்போம். கூப்பிடுறோம் யாரு? பீலையாம் தான் கூப்பிடுவான், பீலையாமுடைய ஆவி. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் எப்படிப்பட்ட ஆத்துமாக்களை அவன் வந்து கவர்றான்னா, உறுதி இல்லாத ஆத்துமாக்களை அவன் வந்து என்ன பண்றான், அவன் வந்துட்டு ரொம்ப ஈஸியா வந்துட்டு அவன் வந்து வழி விலக போக செய்யறான். இன்னைக்கு முழு உலகமே பீலையாமுடைய உபதேசம் தான் இருக்குது. முழு உலகமே பீலையாமின் உபதேசத்தை இருக்கும்போது உண்மையான மோசேனுடைய உபதேசம் எங்கேயோ உண்டு. அக்கினி ஸ்தம்பத்தை சந்தித்த மோசே, 20ஆம் நூற்றாண்டின் மோசே இன்றைக்கு இங்க எங்கேயோ இருக்கிறார். அல்லேலூயா. நீ மோசேவுடைய வார்த்தையோடு நிற்பேயானால் கர்த்தர் சொன்னார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட வருவார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ மோசேயுடைய உபதேசத்தோடு இருந்தா எத்தனை பீலையாம், எத்தனை ஓகு, எத்தனை பாலாக்கு, எத்தனை சீகோன், எவ்வளவு பேர் வந்தாலும் அவனை சங்கரித்து கர்த்தர் போடுவார். அல்லேலூயா. நமக்கு அளிக்கப்பட்ட காரியம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையோடு தரித்திருப்பது மாத்திரம்தான். இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, எழுந்து போறாங்க. அங்க போன போது அந்த சௌந்தரியவதிகளான ஸ்திரீகளை, மோசமாக உடையுடுத்தின மோவாபிய பெண்களை இஸ்ரவேலர் பார்க்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் பார்த்த பொழுது எல்லாருக்கும் ஒரு டெம்ட் ஆகுது, கிளர்ச்சி ஆகுதுங்க. என்னடா இந்த மாதிரி ஒரு ஸ்திரீயை பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை, என்ன ஒரு ஸ்கின் இவ்வளோ ஷைனிங் ஆகுது. அவன் வாங்குற பாதி சம்பளம் ஸ்கின்னுக்கே செலவு பண்ணுவான். நம்மளாம் ஸ்கின்னுக்கெல்லாம் எந்த செலவும் பண்ண தேவையில்லை. நம்ம மறுரூபம் ஆகும் பொழுது, அல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசி அவர்கள் கண்கள் நட்சத்திரங்களை போல மின்னினதான், அவர்கள் பற்கள் முத்தை போல பளிச்சிட்டதான். நமக்கு ரியலானது வேணுங்க. அதை பாதுகாக்கிறேன், இதை பார்க்குறேன், அந்த லோஷன் வாங்குறேன், இந்த லோஷன் வாங்குறேன்ட்டு ஜனங்க நிறைய செலவுகளை பண்றாங்க. தேவனுக்கு எதெல்லாம் பிரியம் இல்லையோ, ஆண்டவரே முதல்ல அதை விடுறதுக்காக கேட்காதீங்க, இதை நான் விரும்பாதபடிக்கு என் இருதயத்தை தாங்க ஜெபம் பண்ணுங்க. இனி நிறைய பிரச்சனையா அதுதான். இது தவறுன்னு தெரியறதுக்கு எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. ஆமா, தேவன் நம்ம ஒரு மகத்தான நோக்கத்துக்காக அழைச்சிருக்க. எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் அதை இங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி நடக்கிறதான ஆட்கள் வந்து எல்லா சபைகள்லையும் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் தேவன் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். நீ ஒரே மாதிரி போயிட்டே இருக்க முடியாது, சரிங்களா? ஒரே மாதிரி போகவே முடியாதுங்க. ஆமா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஊழியத்தை, இந்த செய்தியை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நான் மரித்து போக வேண்டும் என்ற உணர்வு பிசாசு எனக்குள்ள வச்சுட்டான். எவ்வளோ முயற்சிகளை நான் பண்ணேன், எங்கள் வீட்டுக்கே தெரியாது. ஏதோ ஒரு காரியம் இருந்தது. ஆனால் உண்மையான அந்த சத்தியம் வரும்போது தான் இதுதான் என்னுடைய தேடல் என்பதை நான் அப்போது புரிந்து கொண்டேன். பாருங்க, இன்னைக்கு அவன் என்ன பண்ணனா, அவங்க போயிட்டு அங்கே போனோம் மோவாபுடைய பாளையத்துக்கு பாருங்க, பண்டிகைக்கு போயிட்டு மோவாபுடைய பாளையத்துக்கு போயிடுறாங்க. அப்படியே போனோம்னா பயங்கர டான்ஸ் ஆடுறாங்க.
அப்படியே சுற்றி விட்றான். மோவாபிய பெண்ணில் இவன் சுற்றி விட்றான். அவங்க பயங்கரமாக உடம்பெல்லாம் குலுக்குறாங்க, உடம்பெல்லாம் அசைக்கிறாங்க. அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்து இவருக்கு காலே வைக்க வரல. சொல்கிறான், இப்படி ஒரு ஸ்டெப்பை போடு, இப்படி ஒரு ஸ்டெப்பை போடு, முன்னால் ஒரு காலவை, பின்னால் ஒரு காலவை. இவர் இதை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப அட்மையர் ஆயிடுறார். அவர்கள் அழகான தோற்றம் அளித்து தங்கள் அழகையெல்லாம் வெளிப்படுத்தின உடனே இதை கண்ட இஸ்ரவேலர்கள் அங்கே வீழ்ந்து போய் விபச்சாரம் செய்ய அவர்களோடு கூட கலந்துடுறாங்க. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? இந்த ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிட்டார் என்று வேதம் சொல்லுது. அதனால்தான் வேதம் சொல்லுது 24வது அதிகாரம் மத்தேயுல, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கக்கூடிய பொல்லாத ஆவி கடைசி நாள்ல வரும். ஆனா மனவாட்டிய முழு பாதாளமே வந்து அமெரிக்கா, இந்தியா, இத்தாலி, ரஷ்யா, யுக்ரைனு, வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா ஆர்மியும் மொத்த ஆர்மியும் சேர்த்துன்னு உங்க ஒரு நபருக்கு முன்னால வந்தாலும் கூட உங்களை வீழ்த்துவதற்கு போதுமான பலனோ சக்தியோ வல்லமையோ ஞானமோ பிசாசு இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க பேரை உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அவருடைய புஸ்தகத்துல எழுதிட்டார். பிசாசு ரொம்ப சொல்றார், பிசாசு சாதுரியமானவன். உன்னை நேருக்கு நேரம் அட்டாக் பண்ண மாட்டான், உன்னை நேரா சந்திக்க மாட்டான். அவனுக்கு தெரியும், உன்னை நேரா சந்திச்சானா அவனை தேவன் மரணடி அடிப்பார். அவன் இடுப்பெலும்ப முதுகெலும்பெல்லாம் உடைத்து போடுவார். அதனால என்ன பண்ணுவான்னா உனக்கு வேற வழியா சில சூழ்நிலையில கொண்டு வருவான். அல்லேலூயா. அவன் பாருங்க, அந்த ஜனங்கள் அவர்களோடு கூட கலந்தனர். தேவன் அவர்களை சபிக்காமற் போனால் இந்த மோவாபிய ஸ்தாபன அமைப்பில் அவர்களை கொண்டு வரது தான். அவங்களை சபிக்கலன்றதுக்காக இந்த ஸ்தாபனம் மோவாபிய ஸ்தாபனத்துக்குள்ள கொண்டு வரதுக்காக திட்டம் பண்ணான். இந்த காரியத்தின் மூலம் தேவனுடைய கோபத்தை அவர்கள் மேல கொண்டு வர வேண்டியதுதான் பீலேயாமின் போதகம். இப்போ நீங்களே புரிஞ்சுங்க, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பீலேயாமின் போதகம் இருக்குது. சரிங்களா? சொல்றாரு இந்த நாள்ல அது இருக்குது. பாருங்க, அவர்கள் எந்த ஜனங்களை இந்த காரியத்தினால எந்த ஜனங்களை, ஒரு வசனத்தை வாசிப்பாங்க, என்ன ஆகும் 25. இன்னொரு தடவை வாசிக்கும்போது எந்த வாசிக்கும்போது ஓகே வாசிங்க. பாத்தீங்களா? இன்னும் மாதிரியான ஃப்ராட் வேலை பண்ணாம இருங்க பீலேயாம். புரியுதா இல்லைங்களா? நேரா சந்திக்க முடியலங்க. தேவன் உங்க மேல ஒரு பெரிய கவரேஜை வச்சிருக்கிறார். இதனால என்ன பண்ணான்னா உன்னை கோபப்படுத்துறது, உன்னை எரிச்சல் ஆக்குறது, உன்னை பரிசோதிக்கிறது, உனக்கு இச்சையை வர வைக்கிறது. அதனால்தான் தேவனுடைய பரிசுத்தாய் உங்களுக்கு தேவை. உங்களோட பேசுகிறது யார் என்ற அந்த அந்த ஆவியை பகுத்தறியக்கூடிய வரம் உங்களுக்கு தேவை. தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு ஞான வரத்தை தாங்க, ஆண்டவரே ஆவியை பகுத்தறிய வரத்தை தாங்க, ஆண்டவரே. நல்லா ஜெபம் பண்ணி நல்லா தான் வேதத்தை வாசிச்சு செய்தி வாசிச்சு நல்லா அருமையான ஆவியில இருந்திருப்பீங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். ஸ்ட்ரீட் டாக் தோத்துரும், அந்த அளவுக்கு நம்ம குலைச்சிருவோம். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்ட்ரீட் டாக் தோத்துரும். அந்த நேரத்தில் அந்த எமோஷனை கட்டுப்படுத்த டாக் மாதிரி குலைச்சிட்டு அன்னைக்கு நைட்டு ஜாம் பண்ணுது, இருதயமே கஷ்டப்படும். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தேன், ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நான் என்னுடைய தகுதிக்கு மீறி நான் கத்திட்டேன், பேசிட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையாக ஜீவிக்க வேண்டியது. உங்களுக்கு விரோதமாக ஒரு நெருக்கடி வரும்போது, உங்களை கோபம் மூட்ட வரும்போது நீங்கள் ரொம்ப ஞானமாக நடந்து கொள்ள தேவனுடைய ஆவி உங்களுக்கு தேவை, ஞான வரம் உங்களுக்கு தேவை. ஸோ இந்த காரியம் தேவனுக்கு மிகுந்த கோபமாயிருச்சுங்க. இக்காரியத்தின் மூலம் தேவ கோபத்தை அவர்கள் மேல் கொண்டு வந்து அவர்களை எந்த தேவன் அழைத்தாரோ அதே தேவன் கொன்று போடுவதற்கு இந்த பீலேயாம் வழிவகுத்து விட்டான்.
அவர்களை சத்தியத்தின் பாதையை விட்டு வழிவிலக செய்து அவர்கள் தாறுமாறாக நடந்து விட்டால் நம்மையே அவங்கள சபிக்கணும், தேவனே அவங்கள கொன்னுடுவார் என்ற அந்த எண்ணத்தை அவன் கொண்டிருந்தான். அல்லேலூயா. இஸ்ரவேலரை புறப்பட்டு போக செய்து மோவாபிய பெண்களோடு வேசித்தனம் செய்ய பிலேயாம் காரணமானான். தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தில் விழுந்திட செய்து மோவாபிய பெண்களை மணந்ததின் மூலம் விபச்சாரம் செஞ்சான். அது வரைக்கும் இஸ்ரவேலர் பியூரா இருந்தாங்க. சரிங்களா? எங்கே சமாரியர்கள் தோன்றினார்கள் தெரியுங்களா? திருக்குறள் சொல்றார், 3 ஜாதி தான் இருக்குது. ஒன்று இஸ்ரவேலர், அடுத்தது யாராவது சொல்லுங்கப்பா, எனக்கு தெரியல. ரெண்டாவது புறஜாதி, அடுத்தது சமாரியர். எல்லாம் கொஞ்சம் சொல்லி எனக்கு உதவி செய்யுங்க, அடிக்கடி மறந்து போயிடுறேன். 3 ஜாதி இருக்கிறாங்க நம்ம ஊர்ல இருக்கிறாங்க பாருங்க. ஷெட்யூல் காஸ்ட்லயே 1600 கம்யூனிட்டிக்கு தான். எத்தனை கம்யூனிட்டி? 1600. வல்லாளர், வன்னியர், அது அப்படியே நீண்டு போயினே இருக்கும். பிராமணர், ஐயங்கார், குரத்தியர், குறவர், என்னென்ன மறவர், பயங்கர கம்யூனிட்டிக்கு இது. நாயுடு, ராவ், எல்லாம் பாருங்க. ஒரு ஊர்ல 3 நேரத்து தான் யோசிச்சேன். ஒருத்தர் சந்திரசேகர் ராவ் ஒரு கம்யூனிட்டி, ஒருத்தர் சந்திரபாபு நாயுடு ஒரு கம்யூனிட்டி, இன்னொன்று வந்து என்ன ரெட்டி, அவரு சந்திரசேகர் ஜெகன்மோகன் ரெட்டி. 3 பேருமே 3 ஜாதி. ரெட்டி ஒரு ஜாதி, ராவ் ஒரு ஜாதி, நாயுடு ஒரு ஜாதி. இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இசை வேளாளர் ஒரு ஜாதி, இசை வெள்ளாளர் ஒரு ஜாதி, கவுண்டர் ஒரு ஜாதி, தேவர் ஒரு ஜாதி, உடையார் ஜாதி, எல்லாம் ஜாதியில அடிச்சுக்கிறாங்க. செட்டியார் ஒரு ஜாதி. ஆனா உலகத்திலே மொத்தமே ஒரே ஜாதி தாங்க, இஸ்ரவேலர் தான் தேவனுடைய ஜாதி. ஆண் பெண் 2 ஜாதி. தேவன் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலர் இருந்தாங்க. இஸ்ரவேலருக்கு வெளியே இருக்கிறவங்க எல்லாமே புறஜாதி. இவங்க மோவாப் வழியா போகும்பொழுது இஸ்ரவேலர் மோவாபியரோடு சம்பந்தம் கலந்ததுனால இவன் போயிட்டு மோவாபிய பெண்களை திருமணம் செய்து கொண்டான். மோவாபிய ஆண்கள் இஸ்ரேலிய பெண்களை அவர்கள் வேசித்தனம் பண்ணதுனால குழந்தைகள் பிறகுது. அப்போதுதான் சமாரியர் என்கிறதான ஒரு ஜாதி உண்டாச்சு. பிலேயாமின் போதகத்துல கலப்பினம், ஹைபிரிட் ரிலிஜியன், கலப்பு மார்க்கம். அல்லேலூயா. ஒரு கொட்டேஷனை வாசிக்கிறேன், இது எழுதி இருக்குதான்னு தெரியல, பார்க்குறேன். இருக்குது, தேடணும். முடிச்சிடலாங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். நேரம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு பிரயோஜனமாக அந்த செய்தி ரொம்ப எளிமையான செய்தி தான். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது. 145 Who is this மெல்கிசேதேக்? யார் இந்த மெல்கிசேதேக் என்ற செய்தியில் 145வது பேராகிராஃபை தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதை வாசிக்கிறேங்க. நாம் வந்து அந்த பிலேயாமுடைய போதகம் இன்னைக்கு எப்படி வந்து இருக்குதுன்றதை இனி வரும் நாட்கள் நம்ம பார்ப்போம். தீர்க்கதரிசி சொல்றார், Now they was Ham, Shem and Japheth people. அவர்கள் காம், சேம், யாபேத்தினுடைய மக்கள். And if we had time to run the genealogies back, நமக்கு மாத்திரம் நேரம் இருந்து இந்த என்ன சொல்றது ஜீனியாலஜி, மரபு வழி, வம்சாவளியை நாம் பார்ப்போம் என்றால், you could see the Anglo-Saxon where he came from. எங்க இந்த ஆங்கிலோ சாக்சன் என்கிறவர் எங்கிருந்து வந்தார்கள் என்னால் பார்க்க முடியும். Now that was the Jew, the Samaritan, which was half Jew and Gentile. சமாரித்தன் யாருங்க? சமாரியர் பாதி யூதர்களும் பாதி புறஜாதிகளுமா. யார் வேலை இது? இதுக்கு பின்னணியா யார் இருந்தா? தேவனுடைய ஜனங்களை கலப்பினமாகறான். இன்னைக்கும் அதே தான். இங்கேயும் இருக்கலாம், இங்கே கிறிஸ்மஸும் கொண்டாடலாம், சாண்டா கிளாஸும் நம்ம கொண்டாடலாம், புரியுதுங்களா? இதையும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்குது. சொல்றாருங்க, the Samaritan which was half Jew and Gentile that married with the Gentiles at Balaam's doing and Moab. சொல்றாரு, யார் இந்த மெல்கிசேதேக் என்ற செய்தியில இந்த சமாரியர்கள் அவர்கள் பாதி யூதர்களும் பாதி புறஜாதிகளுமாயிருந்தார்கள்.
அவர்கள் யூதர்கள் புறஜாதிகளை பீலையாமுடைய அவன் செஞ்ச இந்த வேலையினால அவர்கள் மோவாபியர்களை திருமணம் செய்தார்கள். They were Samaritan and there was Jew and Gentile. அவர்கள் தான் சமாரியர்களும் யூதர்களுமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாருங்க. சரிங்களா? சோ பிலேயாமுடைய போதகத்தை இஸ்ரவேலர் ஏற்றுக்கொண்டபடியால் தேவன் அவர்களை ஒருபோதும் மன்னிக்கவில்லை. ஏன்னா பவுல் என்ன எழுதுறாருங்க, அவர்களுக்கு பேதுரு என்ன எழுதுறாருங்க, அவர்களுக்கு காரிருளே என்றென்றைக்கு வைக்கப்பட்டிருக்குது. என்ன ஆகுதுங்க அவங்களுக்கு? காரிருள் எதுங்க? காரிருள் அந்தகார லோகம், பாதாளம். புரியுதா இல்லைங்களா? அவங்க என்ன தேவன் மன்னிக்கவே இல்லை. அதனால்தான் சொன்னார், வனாந்திரத்தில் எங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்தார்கள் என்று சொல்லும்போது இயேசுக்கு சொன்னார் அவர்கள் மரித்தார்களே. மரணமானது தேவனிடத்திலிருந்து நித்திய பிரிவினையை கொண்டு வருகிறது. ஆனாலும் உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கிறவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுதுங்க? அவர்கள் நித்திரையா இருக்கிறார்கள். சரிங்களா? சோ பிலேயாமுடைய போதகம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனிடத்திலிருந்து ஒரு நித்திய பிரிவினைக்குள்ளே கொண்டு வந்தது. இதைத்தான் பேதுரு இங்கே எழுதுகிறார். சோ பாருங்க, அன்னைக்கு அது நேச்சுரலான இயற்கையான ஒரு ஒரு வேசித்தனமாக இருந்ததுங்க. ஆனா இன்னைக்கு இட் இஸ் நாட் ஒன்லி த பிசிக்கல் நேச்சுரல் அடல்டரி, இட் ஆல்சோ இன் ஸ்பிரிச்சுவல் அடல்டரி. ஆவிக்குரிய வேசித்தனம் இன்னைக்கு. தேவனுடைய வார்த்தையை மனிதனை மேனிபுலேட், கையாளுவது. அவர் ஒரு விளக்கம் சொல்றார், இவர் ஒரு விளக்கம் சொல்றார், அவர் ஒரு விளக்கம் சொல்றார், இவர் ஒரு விளக்கம் சொல்றார். யாருடைய விளக்கம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் தீர்வானது. தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் என்ன பேசினாரோ அதுதான் முடிவானது. அதுக்கு மீறி நமக்கு ஒண்ணுமே தேவையில்லை. இப்போ என்ன பண்ணானா, இந்த பிலேயாம் பாருங்க, அவனுக்கு ஏதோ ஒரு திரைமறைவில் அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் காத்திருந்தது, பணம். அவனால தேவனுடைய வார்த்தைக்காக நிற்க முடியல. அந்த பணத்தையும் புகழையும் அங்கீகாரத்தையும் பார்த்து தேவனுடைய வார்த்தையை அவன் ட்விஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறும், தண்ணீர் இல்லாம ஒரு கிணறு இருந்தா என்ன பண்ணலாம்? அந்த கிணறு பாழங்கிணறு, அதை மண்ணு போட்டு தான், குப்பை போட்டு தான் மூடுவாங்க, யூஸே இல்லை. தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றில் அடியுண்டு ஓடுகிற மேகமாய் இருக்கிறார்கள், காரிருளே அவர்களுக்கு வைக்கப்பட்டது என்று அவளை குறித்து பேதுரு எழுதுகிறார். நம்முடைய தீர்க்கதரிசி ரொம்ப அற்புதமா ஒரு காரியத்தை சொன்னாருங்க. அந்த ஜான் ரெயின் கண் சுகமாக்கப்பட்ட பிறகு ஜான் ரெயின் ஒரு அந்த 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 ஏரியால பேப்பர் போடுகிறவர், கண்ணே கிடையாது. 75 வயது ஜான் ரெயினுக்கு. அவர் 25 நாள்ல பேப்பர் தான் வித்துட்டு இருக்காருங்க. அவரு கண்ணு இல்லை அவருக்கு. அவர்கிட்ட பேப்பர் வாங்குறவரு அமெரிக்காவில் இருக்கிறதான ஒரு பைபிள் காலேஜ் இருந்தது. அந்த பைபிள் காலேஜில் ஒரு ரபி காலையில் அப்படி போகும்போது ஜான் ரெயின் கிட்ட தான் பேப்பர் வாங்குவார், காசு கொடுத்துருவார். இப்போ ஜான் ரெயின் பேப்பர் வித்துக்கிட்டே இருக்கிறார். இதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேங்க. பேப்பர் வித்துட்டே இருக்கிறாருங்க. ஜான் ரெயின் நம்முடைய தீர்க்கதரிசியுடைய கூட்டத்துக்கு வருகிறார். உங்களுக்கு அந்த சம்பவம்லாம் தெரியும். தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணுறார். அவர் உடனே சுகமாயிட்டேன்னு சொல்கிறார். அவர் சுகம் ஆகலை. அடுத்த நாள் மீட்டிங் வருகிறார். மீட்டிங் வந்தோடனே நான் சுகமாயிட்டேன்னு சொன்னீங்க, சுகம் ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே அவர்கிட்ட பேசுகிறார். பேசின உடனே அவர் என்ன எந்த குழுவை சேர்ந்தவர்? அவர் ரோமன் கத்தோலிக் பின்னணியிலேருந்து வருகிறார். அவங்களுக்கு கையில் எதனா உருட்டுறதுக்கு தேவை, எதனா ஒன்று வாயில் ஒரு மந்திரங்களை சொல்லினே இருக்கணும். அதனால் பார்த்தாரு, நீ அந்த மரிய ஒழிகெல்லாம் நீ தயவுசெய்து சொல்லாத, அது கன்னியாக ஒழிந்து தான், அந்த உபதேசம் ஒழிந்து தான் போகுது. நான் சுகமானேன்னு சொல்லிடு. அவர் மணி உற்ற மாதிரியே ஃபீலிங்ல சொல்றார், நான் இயேசுவின் தழுவுகளால் சுகமாயிட்டேன், நான் சுகமாயிட்டேன் சுகமாயிட்டேன் சுகமாயிட்டேன்னு சொல்லிக்கிறார். ஒரு நாள் முடி வெட்டுற கடைக்கு போறாருங்க. முடியெல்லாம் நிறைய வளர்ந்துருச்சு. ஒன்றும் முடி வெட்டுறவர் சும்மா தானே இருக்கிறாரு, இவர் சும்மா ஒரு வம்பு கிழிக்கலான்ட்டு, என்ன ஜான் ரெயின் ஏதோ ஒரு கூட்டத்துக்கெல்லாம் போனீங்களா, நீங்கள் ஏதோ கண்ணெல்லாம் உங்களுக்கு ஜெபம் பண்ணாங்களாம், கண்ணே திறக்கலையா, சும்மா கத்தினே இருக்கிறீங்களாமே சுகமாயிட்டேன்ட்டு, சுகமாயிட்டீங்களா? அவர் சொல்றாராம், ஆமாம் நான் இயேசுவின் தழுவுகளால் சுகமான. 2 வாரம் ஆயிடுச்சுங்க.
ஜெபம் பண்ணி 14 நாளா நான் சுகமாயிட்டேன் சுகமாயிட்டேன் சுகமாயிட்டேன்னு சொல்லினே இருக்கிறாருங்க. நீங்க கூட சுகமாயிட்டேன்னு சொல்லினே இருங்க. அவருடைய தழும்பு நம்மளை எப்போ சுகமாயிடுச்சு. ஏதாச்சும் ஒரு காரியம் நடக்குனாலும் அது சிறப்பா நடந்ததுன்னு ஜெபத்துல சொல்லுங்க. கர்த்தர் அதை சிறப்பா செஞ்சுட்டாருங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து எல்லாமே தேவனுடைய கருத்துல தேவன் சிறப்பா செஞ்சாருன்னு சொல்லுங்க. அறிக்கை செய்யுங்க. அறிக்கையிடுவதில் பலன் உண்டு. அல்லேலூயா. அறிக்கை செய்வதில் தேவன் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறான். அவன் பார்க்குறான், அவன் சொல்றான் உடனே, அப்படியா இன்னும் கண்ணெல்லாம் அப்படியே தான் இருக்குது, நீ வந்து சுகமாயிட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டாரு. சோப்பு நோரெல்லாம் போட்டு கழுத்தில் துண்டெல்லாம் போட்டு, சரி இந்த பாபர் ஷாப்பில் காட்டாங்க பார்த்தீங்களா கண்ணாடி, நான் நோரெல்லாம் கரெக்டாக போட்டலாம் கொஞ்சம் பாருன்னு பின்னாலேருந்து இப்படி காட்டுறாருங்க. தெரியுதாப்பா கரெக்டாக போட்டுக்கிறேன்னா சொல்லும் போது திருக்கதரிசி சொல்றாரு, அங்கே அவனுடைய கண் பார்வை வந்ததான். தன்னுடைய 75வது வயதுல அந்த இடத்துல அவன் கண் பார்வை வந்தது. துள்ளி குதிச்சு நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டு இதோட வெளியே ஓடுறாப்புல. வெளியே ஓடி எங்க பேப்பர் இத்தனை நாள் நியூஸ் பேப்பர் வித்திருந்தாரு, அந்த நியூஸ் இன்னைக்கு போனால் நாளைக்கு செத்து போயிடும். அவங்களோட அலைன்ஸ் வச்சாங்க, இவங்களுடைய அலைன்ஸ் வச்சாங்க, இழுபறி நடக்குது, இவங்களுக்கு இதெல்லாம் பெரிய பரபரப்பா இருந்தது. இப்போ இன்னைக்கு பேப்பர்ல இதெல்லாம் ஒரு மேட்ரா இது, இவங்க அவனை எவ்வளவு பேசினான்னா இவங்க எந்த வேட்பாளர் நமக்கு என்ன, அந்த மாதிரி ஜனங்களே போயிட்டாங்க. இந்த மாதிரி நியூஸை வித்துந்தூரு இப்போதான் ஒரு ரியல் குட் நியூஸை விற்க போறார். இது வந்து விற்பனைக்கு அல்ல, அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார். அவர் எங்க பேப்பர் வித்தாரோ அதே இடத்துல நின்று தேவன் என்னை சுகப்படுத்தினார். இத்தனை நாள் நான் ஒரு விளம்பரத்தை, ஒரு பேப்பர் பத்திரிகை விற்ற, இப்போது என்னுடைய சொந்த சாட்சியை தேவன் ஜீவிக்கிறார் என்பதை பாருங்க. அந்த அவர் ஓடுகிறார், யாருங்க ஷேவ் பண்ற பார்பர் பின்னாலே ஓடுகிறார் அவரு. அப்பா என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் என்னதான் நடக்குது, அவர் எப்படி இருந்திருக்கும் அவருடைய உணர்வு. இன்னைக்கும் தேவன் ஜீவிக்கிறாருங்க, அமிதமா செய்வார். உடனே இவர் டெய்லி கொஞ்ச நாள் பேப்பரை விற்கல. ஜான் ரெயின் டெய்லி காலையில் அங்கே போயிட்டு காலையில் பேப்பரு விற்கும் போது பேப்பர் வித்துட்டு ஏசு என்ன சுகப்படுத்துறார் பாருங்க, என் கண் நல்லா தெரியுது. அதோ இருக்குதுங்களா அந்த வண்டி நம்பரு பார்க்குறாங்க, ஒரு போர்டு தான் தெரியுது. அந்த வண்டி நம்பர் நான் சொல்கிறேன், 113878. அந்த நம்பர் லாங்லேருந்து பார்த்து சொல்கிறாரு, அவ்வளோ தூரத்தில் சொல்கிறார். 6197 அந்த நம்பரை ஜான் ரெயின் சொல்கிறார். என்ன 75 வயசுல இவ்வளோ ஷார்ப்பாக தெரியுது. இந்த நியூஸை அந்த யூத ரபி டெய்லி பேப்பர் வாங்குறாரு பார்த்தீங்களா, அவர் வரைக்கும் போயிடுச்சு. அவர் பயங்கர ஆச்சரியப்படுறாரு. நான் பல வருஷமாக வாங்கிக்கிறேன் இந்த ஜான் ரெயினுக்கு, அப்படியே அப்படி தான் கொடுப்பாரு, நான் கொடுக்குற பணத்தை அப்படியே வாங்கி வச்சு இப்படி தான் தடுவார் அவரு. அப்படியே கண்ணு திறந்தது. அவர் ஒரு யூதன்ல, யூதனுக்கு தெரியும் கண்ணை திறக்கிற கர்த்தர் மட்டும்தான். அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு இதுல என்னமா என்னால முடியல, உன்னை கண்ணை திறந்து ஜெபம் பண்ணாரு, அவர் வந்தா தயவு செஞ்சு என்னை வந்து பார்க்கணும்னு கூட்டினுவான்ட்டார். ஒரு 3 மாசம் கழிச்சு திருக்கதரிசி அந்த ஊருக்கு வராருங்க. அந்த ஊருக்கு வந்த உடனே திருக்கதரிசி கிட்ட போயிட்டு இவர் போய் பேசுறாரு, இந்த மாதிரிலாம் நடந்தது, நான் இன்னும் சாட்சியா இருக்கிறேன், என் உயிர் போற வரைக்கும் ஏசு ஜீவிக்கிறான்னு சொல்றதுதான் என்னுடைய விளம்பரமே, என் வாழ்க்கையில் நான் அதை மறக்கவே மாட்டேன். ஏன்னா 75 வயசு ஆளுக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் போனால் கூட இவனுக்கு கண்ணு தெரிஞ்சா என்ன தெரிலனா என்னன்னு தான் விட்டுருவாங்க. ஆனால் தேவன் என் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கிறார். அந்த யூத ரபி கிட்ட கூட்டின்னு போறாருங்க. யூத ரபியை பார்க்கறதுக்கு போறாரு, மலை மேலே இருக்குது. யூத ரபி பார்த்த உடனே வராரு, இவர் தான் எனக்காக வந்து ஜெபம் பண்ணி கண்ணை திறந்துவார். அந்த யூத ரபி பார்த்து கரங்களை குலுக்கிட்டு வரவேற்றுட்டு உட்காந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கேட்குறாரு, நீர் எந்த அதிகாரத்தினால இவர் கண்ணை திறந்த? ஏன்னா கண்ணை திறக்கிறது யெகோவா மட்டும்தான். திருக்கதரிசி சொல்றார், திருக்கதரிசி தெரியல அவர் யாருன்ட்டு, தேவனுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அதை திறந்தேன். உடனே அந்த யூத ரபி சொல்றார், தேவனுக்கு குமாரன் கிடையாது அப்படின்னு சொல்றார். நீங்கள் உங்கள் தேவர்களை 3ஆக கூறாக்குகிறீர்கள், எங்களுக்கு ஒரே தேவன் தான் உண்டு, தேவனுக்கு குமாரர்கள் கிடையாது. அவர் சொன்னார், மற்றவங்க 3 ஆக்குறாங்க, நான் 3 ஆக்கல, தேவன் ஒருவர் தான். தேவன் மனுஷனாக பூமிக்கு வரும்போது குமாரன் என்ற ஸ்தானத்துல வந்தார்.
அவர் ரெண்டாவது நபர் அல்ல, யெகோவா தான் மனுஷனா பூமிக்கு வரும்போது அவர் தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட் என்ற அந்த நேம்ல வந்தாரு. அவர் தான் யெகோவா. எப்படி நீங்க ஒரு மனிதனை தேவன் ஆக்குறீங்க? அவர் சொல்றாரு, சரி ஓகே, நீங்க இப்ப சொல்லுங்க, மேசியா என்றால் யார் என்று தீர்க்கதரிசி கேட்கிறார். அவர் சொல்றார், மேசியா என்றால் உண்மையிலே தேவன் மனுஷனாக பூமியில மாம்சத்துல இருப்பதுதான் மேசியா என்று அந்த யூத ரபி பதில் அளிக்கிறார். அப்ப சொல்றாரு, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுல எதற்கு குறைந்தவர் அப்படின்னு வேத வசனத்தெல்லாம் அவர் சொல்லும் போது தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த ரபியுடைய கண்கள்ல கண்ணீர் வழிதான். அவருக்கு சொல்றாரு, உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து மேசியா தான், அவர் தான் மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன் என்று அங்க டிக்ளேர் பண்றார். உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் ஒரு யூதராக இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க, இது எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அடுத்து ரபி சொல்றாருங்க, நான் இதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா இங்க நான் இருக்கிறேன், எனக்கு நல்ல அருமையான ஏசி ரூம் இருக்குது, எனக்கு அருமையான பொரித்த கோழி வருது, இதெல்லாம் எனக்கு போயிடும். ஜான் ரயன் நின்று பிச்சை எடுத்த இடத்துல தான் நானும் பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும். இயேசுவை மேசியா என்று சொன்னால் அது உண்மைதான், ஆனால் அதை நான் சொல்ல முடியாது. என்னுடைய அடுத்த வேலைக்காக நான் போய் இத்தனை நாள் இதிலே இருந்துட்டேன், என்னால் இப்போ வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி போயிடுறார். அப்போ தீர்க்கதரிசி சொல்றாருங்க, அவர்கிட்டே சொல்றார், பொரித்த கோழியை தின்று பஞ்சு மெத்தையில் படுத்து பொய்க்காக நிற்பதை விட, பொரித்த கோழியை சாப்பிட்டு பஞ்சு மெத்தையில ஏசி ரூம்ல படுத்து ஒரு பொய்க்காக நிற்பதை விட, ஒரு பார்லேஜி பிஸ்கட்டை சாப்பிட்டு கார்பரேஷன் வாட்டரை குடித்து நான் சத்தியத்துக்காக நிற்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனவாட்டியம் அப்படிதாங்கிறான். அவர் சொல்றாரு, சோடா கிராக்கர்ன்ற பிஸ்கட், அது என்ன சோடா கிராக்கர் நமக்கு தெரியல, அமெரிக்காவுக்கு போனதான் தெரியும், நம்ம ஊர்ல இருக்குதான்னு தெரியல. நான் பார்த்தேன், நம்ம ஊர்ல இருக்கிறதுலே மலிவான பிஸ்கட் அது பார்லேஜி, அப்புறம் மேரி பிஸ்கட், அதெல்லாம் ஸ்தாபன உபதேசம் மாதிரி நமக்கு. மேரி பிஸ்கட்டை சாப்பிட்டு கார்பரேஷன் தண்ணியை குடித்து நான் சத்தியத்துக்காக நிற்பேன், எனக்கு பஞ்சு மெத்தையோ பொரித்த கோழியை சாப்பிட்டு நான் பொய்க்காக நிற்க மாட்டேன்னாரு. அவள்தான் அந்த யூதனுடைய இருதயம் தூக்கி வாரி போட்டுருச்சு. இன்னைக்கு ஒரு வில்லியம் பிரணாமை தேவன் அப்படி வைக்கல, இங்க இருக்கிற ஒவ்வொரு வில்லியம் பிரணாமே அப்படிதான் வச்சிருக்கிறார். தேவன் நம்ம அந்த ஸ்டாண்டுக்கு தான் வச்சிருக்கிறார். அன்பான வாலிப சகோதரனே, அருமையான சகோதரர்களே, தேவன் உங்களை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். வாலிப பெண்களே, இளம் பெண்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தேவன் உங்களை அதுக்காக தான் அழைச்சிருக்கிறார், அவருக்காக நிற்கிறது. ஸோ பிழையாம் என்ன விதமான போதகத்தை கொண்டு வரட்டும், தீர்க்கதரிசி என்ன போதிக்கிறாரு, எனக்கு ரோட்ல நான் கிடந்து கார்பரேஷன் வாட்டரை குடித்தாலும், நான் ஓடை தண்ணீரை குடித்தாலும் நான் சத்தியத்துக்காக நிற்பேன். நமக்கு கலப்பினமே வேண்டாம், ஏன்னா நம்ம ஒரிஜினல் சீடு. கலப்பினத்துல எதுக்குமே கொட்டையே இல்லை, விதை இல்லை, சீட்லெஸ். நாம யாருங்க? நாம எல்லாம் தேவனுடைய வித்து. நம்ம தேவன் நல்ல நிலமா தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். அவரே தம்முடைய வார்த்தையை நமக்குள்ள விதைச்சிருக்கிறார். நாம் கலப்பிடம் இல்லாத சுத்த மனவாட்டி. கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நிற்போம். இன்னும் முடியல, இது அடுத்த வாரம் கண்டினியூ ஆகுதுங்க. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நாம் கேட்ட வார்த்தைக்காக கொஞ்ச நாள் நீங்க ரியலைஸ் பண்ணி பாருங்க, உண்மையிலே இன்னைக்கு பிழையாமின் உபதேசம் எப்படி இருக்குது, தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார், உங்களை ரியலைஸ் பண்ணுங்க. இது சரியான காரியமா தான் நீங்க செய்யறது எதுல உங்களுக்கு பிழையாமுடைய உபதேசம் இருக்குது? நீங்க உலகத்தோடு கூட சேர்றீங்களா? தேவனுக்கு விரோதமா ஏதாச்சும் செய்றீங்களா? நீங்களே உங்களை நிதானித்து பாருங்க. உங்களுடைய இருதயத்துல ஏதாவது, ஆமா ஆண்டவரே, நான் இந்த காரியத்துல தவறா இருக்கிறேன், எனக்கு சரி செய்ய விருப்பம் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க நினைப்பீங்களான்னா ஆண்டவரத்துல ஒப்பு கொடுங்க. நிச்சயமா சுத்த மனவாட்டியா உங்களை அழைச்சிருக்கிறார். நாம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், ஆனால் உபதேசத்துல நாம் ஒருபோதும் பிழையாமோல போல நாம் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தை கலப்பினம் செய்யாத மக்களாக இருக்கிறோம். தேவன் நம்மை சுத்த மனவாட்டியாக அழைத்திருக்கிறார். கேட்ட வார்த்தைக்காக நாம் யாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். யாராவது ஏதாச்சும் தப்பிதங்கள் இருக்கும் என்றால் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பு பெரிது, இரக்கம் பெரிது, கிருபை பெரிது, தயவு பெரிது.
எங்கள் இருதயங்களை தாழ்த்துகிறோம். எவனுடைய தீர்க்கதரிசி மாதிரி நாங்கள் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே, எங்களுக்கு எவ்வளவு சம்பூர்ணமான இந்த உலகத்துடைய இச்சையான காரியங்கள் ஆண்டவரே வெகுமதிகள் கிடைத்தாலும் சத்தியத்துக்காக நின்று நாங்கள் ஆண்டவரே எளிமையாக வாழ்வோம். ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை அந்த விதமான ஒரு தீரமுள்ள விசுவாச கிறிஸ்துவலா நிறுத்தும். கூடாதே. 435 பாடல் எண் சொல் 435. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாதனை ஸ்தோத்தரிப்போம். பாவங்கள் சாபங்கள் பரிகரித்தாரே. பாவங்கள் கோபங்கள் எல்லாம் தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கிய விட்டாரே. தங்கிய விட்டாரே. வெண்ணங்கி பொன்முடி ஜெய கோடியுடனே. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் ஜெய கோடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஓ ஆண்டவரே, அது எங்களை தவிர வேற யாரும் உணர முடியாது. ஈனர்களும் நீசர்களும் துரோகிகளுமாயிருந்த எங்கள் பாவங்களை மன்னித்தீரே. அந்த உணர்வுக்கு ஈடாக நாங்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆண்டவரே. மன்னித்து விட்டாரே. மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் அப்படி இருந்த தேவ சம தாழ்த்துவோம். கர்த்தர் நமக்கு கிருபையும் இரக்கத்தையும் அளிப்பாராக. நம் ஜெப சிந்தையில தரித்திருப்போம். இந்த நேரம் நமக்கு மகத்தான ஆசீர்வாதங்களை, நம்முடைய வார்த்தையின்படியான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு அளிக்க நம்முடைய இருதயங்களை ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபத்தில் தங்கியிருக்கிற வேளையில நம் மத்திலுக்கு தானே மண்ணூர்ல இருந்து வருதான சார் ஜோஷுவா அவர்கள் இந்த நேரத்தில் வந்து ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஆமென். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த மத்தியான வேளைக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையிலாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இந்த உன்னை வார்த்தையானது எங்கள் இருதயத்தில் நிற்கும்படி உதவி ஆண்டவரே. இந்த உபதேசத்தை நாங்கள் கேட்டபோது ஆண்டவனே, நான் மோசே மீட்டு நாங்கள் நிற்கும்படி எங்களுக்கு உதவியமாப்பா. இந்த பீலியானது கிடைக்காதபடி எந்த பிசாசுகள் எங்களை இடம் அப்படி எங்களை வழிநிறுத்தப்பா. கர்த்தாவே, எங்களை நடத்துகிற தேவ நீராண்டவரே, எங்களை பாதுகாக்கிற தேவ நீராண்டவரே, எங்களுக்கு எந்த இடம் இடாதபடி எங்களை காத்துக்கொண்டு உதவி செய்யப்பா. உன்னுடைய கிருபையினால் இரக்கத்தினால் தயனால் எங்களை மூடிக்கலாண்டவரே. நீர் மட்டுமே எங்கள் வாழ்க்கையில நான் ஒன்றும் இல்லாண்டவரே.
உன் கிருபை மட்டும் இல்லைன்னா நாங்க வாழவே முடியாது ஆமா ஆண்டவரே. ஒரு குழந்தைகள் களிமேல் போன் நான் நிற்கிறேன் ஆண்டவரே. நாங்க Thank நிற்பதும் you, நெருக்கலும் Lord. சுத்த கிருபை ஆண்டவரே. உங்களுடைய கிருபை இறக்கம் தயவில்லைன்னா இந்த பூமியில கொஞ்ச Thank you, நேரமே thank எங்களை you, வாழவே thank you, முடியாது thank you, ஆண்டவரே. thank you, thank you, thank உண்மையே you. நம்பிக்கிறேன் ஆண்டவரே. நாங்க ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி Jesus. கர்த்தாவே இந்த வார்த்தைக்கு நம்ம முழு மனதோடு முழு ஆத்மோட முழு பலத்தோடு உம்மை நேசிக்க உதவியப்பா. அங்க மண்ணுன்று நினைக்கிறோம் ஆண்டவரே. இந்த மண்ணை எடுத்து நீ பயன்படுத்தும் ஆண்டவரே. Thank you, Lord. கர்த்தாவே எங்க வாழ்க்கையில நீ பெருகும் நாங்க சிறுகும். என் வாழ்க்கையில் அனுதினம் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. கர்த்தாவே நீ எங்க வாழ்க்கையில எல்லாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எங்களை வழிநடத்துற தேவி நீண்டாரு, எங்களை பாதுகாக்கிற தேவி நீண்டாரு, எங்களை போஷிக்க தேவி நீண்டாரு. இந்த சகோதர சகோதரம் எப்படி உத்தமமா இருக்குமா நாங்களும் அதே மாதிரி உத்தமமா இருக்கு எங்க செய்யப்பா. நாங்க இந்த பாயச நோக்கி நாங்க போகாதபடி அந்த ஒரு மனுஷன் கழுப்பை மேல் கைவிட்டு பார்க்காதபடி உதவி செய்யாண்டாரு. இயேசுவை நேசிக்கிறப்பா. நாங்க முழு மனதோ முழு ஆத்மோட உதவி செய்யாண்டாரு. கர்த்தாவே நீ எங்க வாழ்க்கையில நான் ஒன்றுமே இல்லாண்டாரு. இதோ நாங்க வந்தோம் போனோம் இருந்தான்னு இருக்க கூடாதாண்டாரு. இந்த விசுவாசமா நாங்க இருக்க எங்களுக்குள்ள அவிசுவாசம் இல்லாத உண்மையான விசுவாசம் தாராண்டாரு. நாணிகளை மத்த களிமண்ண மத்த ஒன்னு நாங்க ஒரு களிமண் ஒன்னு தெர வெளி மனுஷனா தான் இருக்கிறாண்டா. நீ எங்களுக்கு வெளிப்படும் போது வச்சியப்பா. அங்க நிறைய அநேக துன்பங்கள் துயரங்களுக்கு அங்க வாழ்க்கையில் உண்டாண்டாரு. அங்க என்னது என்று நாங்க அறியாதபடி இருக்கும்படி உதவி செய்யாண்டாரு. கர்த்தாவே நாங்க போராட்டம் மத்தியில் வாழ்ந்தாலே என் தேவன் எங்களோடு இருக்கும்படி உதவி செய்ய உண்மையை நம்பிக்கிறேன். நாங்க ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாத எந்த பிசாசும் கை இடம் சபையருக்கா ஜபிக்கிறேன். பேர் தெரிஞ்சு பெரிய எங்களை மூடிக்கொள்ள வழிநடத்துற தேவன் பாதுகாக்க தேவன் போஷினன் நடத்த தேவன் இரக்கம் பாராட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்த தேவனே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல் தங்கி இருக்கட்டும். இன்னைக்கு 11:45 முடிச்சிருக்கிறாங்க. அடுத்த வாரத்தில் 11:30 முடிப்போம். நேரத்தோடு வாங்க. கர்த்தருடைய சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்ய கடவுள். பிரைஸ் தி லார்ட்.